இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற பரிசுத்த நாமத்துல மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்க யாவரையும் மீண்டும் நான் நம்மளோடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா. இந்த நாளிலும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் யெகோவா ஈரே. யெகோவா ஈரே, ஜெகோவா ஜைரே. நீங்க ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ஜெகோவா ஜைரே, யெகோவா ஈரே. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஏன் ஆபிரகாம் இந்த காரியத்தை இங்கே சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னா, இங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஈசாக்கு தன்னுடைய குமாரனாய் இருக்கிற ஈசாக்கை பலியிடும்படியாக கொண்டு போகிறார். கட்டி பலிபீடத்தை நம்ம கடத்தி கத்தி எடுத்து வாங்கும் போது எவ்வளோ பிள்ளையாண்டர் மேல கை போட்டுறாத, விட்டுரு, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவன் அறிஞ்சிருக்கிற விட்டு. அதனால அங்க சொல்றாரு, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். அதனாலதான் இங்க சொல்றாரு, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து. தேவைகளை குறித்து ஏங்க கவலைப்படுறீங்க? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அதிகம் தங்களுடைய தேவைகளை குறித்து கவலைப்படுகிறார்கள். அதிக முறுமுறுப்பு. நல்ல ஜெபிக்கிறாங்க, நல்ல தேவ சமூகத்துல காத்திருக்காங்க. அவங்கள மாதிரி ஜெபிக்கவே முடியாது, அவங்கள மாதிரி தேவ சமூகத்துல மணிக்கணக்கா காத்திருக்கவே முடியாது. ஆனா முறுமுறுப்பு என்கிற பாவம், அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, வாழ்க்கையில அது சரியில்லை, இது அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, முறுமுறுப்பு. இது நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறதாக அர்த்தம். தேவனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறதாக அர்த்தம். வாழ்க்கையில எனக்கு அது இல்லை, இது இல்லை, அவங்கள பாருங்க இவங்க எவ்வளவு நல்லா இருக்காங்க, இவங்கள பாருங்க இவங்க எவ்வளவு நல்லா இருக்காங்க, அவங்க எவ்வளவு வசதியா இருக்கிறாங்க, இவங்கள வசதியா இருக்கிறாங்க பாருங்க, நம்மளால அந்த வசதிக்கு வர முடியலையே, முயற்சி பண்ணுங்க. நோ, முடியாதுங்க. நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்காத வரைக்கும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காத வரைக்கும், நீங்க எவ்வளவு தலைகீழா நின்னாலும் சரி முடியாது. உலக மனுஷன் சொல்லுவான், முயற்சி பண்ணணும். உங்களுடைய முயற்சியிலே கர்த்தர் கூட இருக்க வேண்டும். கர்த்தருடைய திட்டத்திற்கு மாறாய் ஓடி முயற்சி பண்ணீங்கன்னா தோற்று போவீர்கள். தோல்விதான் உங்களுக்கு வரும். கர்த்தருடைய திட்டத்தை ஏன் அறிஞ்சுக்கொள்ள முடியல? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த முறுமுறுப்புகள், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, நான் மட்டும்தான் ரொம்ப நல்லவன், நான் மட்டும்தான் ரொம்ப நல்லவா. இட் இஸ் a danger. உங்களுக்குள் ஏதோ ஒன்று இருந்து உங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி சொல்றீங்க? தேவன் தவிர ஒருவன் நல்லவன் பைபிள் சொல்லுது. அது மட்டும் இல்ல, நான் நல்லவான்னு சொல்லிட்டு மற்றவர்களை, மற்றவருடைய குற்றத்தை மட்டும் எடுத்து பேசிட்டு, தன்னை பத்தி யாராவது சொன்னாங்கன்னா, இல்ல தன்னை குறிச்சு ஏதாவது ஒரு சின்ன காரியத்தை சொன்னாங்கன்னா அதை அவங்களால தாங்க முடியாது. தன்னை யாரும் பேசக்கூடாது, தன்னை யாரும் எதுன்னு சொல்லக்கூடாது, நான் எப்படியுமே இருப்பேன், ஆனா மற்றவங்களை மட்டும் குற்றம் சாட்டுவேன். இது லூசிஃபருடைய ஆவி, தெரிந்து கொள்ளுங்கள். லூசிஃபருடைய ஆவிதான் இப்படி செய்யும். கிறிஸ்தவங்க தானே? ஆமா, கிறிஸ்தவங்க தான். பைபிள் தூக்கிட்டு போறாங்களே, பைபிள் தூக்கிட்டு போவாங்க. ஊழியம் செய்யறாங்களே, செய்வாங்க. பிரசங்கம் பண்றாங்களே, பண்ணுவாங்க. எல்லாம் செய்வாங்க. ஆனால் ஒளியின் தூதன் வேஷம் கொண்ட லூசிஃபரின் ஆவி இதுதான் அடுத்தவங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும், அடுத்தவங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்கும், அடுத்தவங்க மேல குறையும் குற்றத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கும். இது ஒரு ஆவி. இப்படி ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்காங்களா? ஒரு கணவன் மனைவியை பார்த்து இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காரா? மனைவியுடைய குற்றத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரா? நீ இப்படி செஞ்சிருக்கீங்களே, அது ஒத்துக்கிட மாட்டேங்காரா? அது ஆவி. மனைவி கணவனை குற்றப்படுத்திக்கிட்டே, எந்த இடத்துலயுமே கணவனை குற்றப்படுத்திக்கிட்டே, இது செய்யற தவறு. அவங்க சொல்ல ஒரு சின்ன காரியத்தை கூட
ஏற்றுக்கொள்ள முடியாதபடி, நான் நல்லவா, நான் தப்பே செய்யல அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒரு ஆவி. ஏன்னா அந்த ஆவி அவங்கள தேவனுக்கு விரோதமாய் தேவனுக்கு சரியானபடி பாதைகளை நடத்த விடாதது. அடுத்தவங்களை காயப்படுத்தி அடுத்தவங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருந்தா தேவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரு. ஆசீர்வாதத்தை அட நீங்க தான். நீங்க அடுத்தவங்களை குற்றப்படுத்துவீங்க, அவங்க ஆசீர்வாதத்துக்கு தடை, அவருதான் ஆசீர்வாதத்துக்கு தடை. தேவ திட்டம் என்று சொல்லி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அந்த தேவ திட்டத்திற்கு எதிராய் செயல்படுவதை நிறுத்துங்கள். அப்பதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஆபிரகாம் தேவ திட்டத்திற்கு, அவருடைய திட்டத்தின் மையத்தில் இருந்தார். ஆகவேதான் யெகோவா ஈரே என்று சொல்லி பெயரிட்டான். யெகோவா ஈரே என்று சொல்லி பெயரிட்டான். ஊழியம் என்பது தேவன் கொடுக்கிற ஒன்று, கர்த்தர் கொடுக்கிற ஒன்று, ஆண்டவர் கொடுக்கிற ஒன்று. அந்த ஊழியம் எஜமான் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் செய்ய வேண்டும். நம் எஜமான் செய்கிற ஊழியத்தை செய்கிறோமா அல்லது மனிதர் சொல்லுகிற ஊழியத்தை செய்கிறோமா? யோசித்து பார்ப்போம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவர், நமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படித்து திட்டத்தின் மையத்தில் இருப்பதற்கு உதவிச்சு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை